கடையிலலாம் என்ன வேலை சொன்னாலும் வாங்கிடுவாங்க. நம்மகிட்ட தான் அப்படி சொல்லுவாங்க. அக்கா நீங்கள் பூ விற்கிறீங்க, ஸோ உங்கள்கிட்ட வந்து பேரம் பேசுவாங்களா? ஆமாம், 20 ரூபாய்னா 10 ரூபான்னு கேட்பாங்க, 30 ரூபாய்னா 20 ரூபான்னு கேட்பாங்க. சரி என்ன செய்ய, அதனால் அனுசரித்து கொடுக்குறோம். எதனாலக்கு அப்படி அனுசரித்து கொடுக்குறீங்க? வியாபாரம் ஓடணும் தான். அதனால எவ்வளோக்கா கிடைக்குது லாபம்? அப்படி நீங்கள் அனுசரித்து கொடுத்துட்டீங்க, ஸோ அதனால அன்னைக்கான வருமானம் ஒரு நாளைக்கு விற்றா 200 கிடைக்கும். அவ்வளோதான். அது நாயா போய் அலையணும். சரி, உங்கள் கஷ்டத்தில் உங்கள் பசங்கள்டெல்லாம் சொல்லியிருக்கீங்களா? இந்த மாதிரி அவங்களாம் பார்க்க தானே செய்கிறாங்க. பார்த்தாலும் என்னை பாவம் சொல்ல மாட்டாங்க. உங்கள் அப்பா சும்மா இருந்தாலும் அவங்க அப்பா பாவம்னு சொல்லுவாங்க. உங்கள் அப்பாவை பாவம் சொல்லுவாங்களா? பூ வேற கட்டணும், நான் போய் கட்டிவே மார்க்கெட் நான் தான் போய் வாங்கணும், எல்லாமே நான் தான் பார்ப்பேன். கட்டி கொண்டுட்டு வருவேன், கட்டை போட்டு வாங்கிட்டு வருவேன், எல்லா வேலையும். ஆனால் ஒருத்தவங்க அனுசரித்து வாங்கிடுவாங்க, ஒருத்தவங்க தான் ரொம்ப இது பண்ணுவாங்க. ஒருத்தவங்களாம் வாங்கிடுவோம், சொன்னால் 20 ரூபாய்னா வாங்கிடுவாங்க. ஒருத்தவங்க தான் 10 ரூபாய் கொடு, 15 ரூபாய் கொடுங்க. கடையிலலாம் என்ன வேலை சொன்னாலும் வாங்கிடுவாங்க. நம்மகிட்ட தான் அப்படி சொல்லுவாங்க. நாங்கள் அப்படி சுற்றி சுற்றி வரனால எங்கிட்ட பேரம் பேசுவோம். இருக்கிறவரை உழைக்கணும் தான், முடியலையே என்ன செய்ய. ஒரு நிமிஷம், நம்ம சேனலை இதுவரையும் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பண்ணிக்கோங்க.